தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல் டிடிவி தினகரன் போட்டியிடும் தொகுதி பட்டியல் அறிவிப்பு. நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சட்டசபை தேர்தல் நெருங்கிவிட்ட சூழலிலே அரசியல் கட்சிகள் தேர்தல் பணியை மிக தீவிரப்படுத்தியிருக்காங்க. ஏற்கனவே கூட்டணி பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடுகளை தீவிரமாக நடந்து வரும் சூழலிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ன முடிவெடுக்கப் போகிறது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஜனவரி 5ஆம் தேதி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொதுக்கூட்டம் என்பது நடக்க இருக்கிறது. அதன் பின்பு கூட்டணி தொடர்பான அறிவிப்பு என்பது வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்டுக் கொண்டிருந்தது அப்படின்னே கூட சொல்லலாம். அமித்ஷாவின் முடிவுக்காக காத்திருக்கும் டிடிவி தினகரன் தங்களுக்கு சாதகமான தொகுதிகளை அடையாளம் காணும் பணிகளில் ஈடுபட தொடங்கியிருக்கிறார். கடந்த முறை கோவில்பட்டி தொகுதியிலே போட்டியிட்டு சொற்ப வாக்குகள் வித்தியாசத்திலே டிடி தினகரன் தோல்வி அடைந்திருந்தார். இருந்தாலும் இம்முறை தென் மாவட்டங்களிலே போட்டியிட டிடி தினகரன் முடிவு செய்திருக்கிறார். இந்த நிலையில் உசிலம்பட்டி தொகுதியில் டிடி தினகரன் போட்டியிட வாய்ப்புகள் உள்ளதாக சில பேச்சுக்கள் என்பது எழ ஆரம்பித்திருக்கிறது. கடந்த தேர்தலிலே திமுக சார்பில் ஃபார்வர்டு பிளாக் கட்சியின் உசிலம்பட்டி தொகுதி ஒதுக்கப்பட்டது. வழக்கமாக எந்த கூட்டணியில் இடம்பெற்றாலும் ஃபார்வர்டு பிளாக் கட்சி எப்படியாவது உசிலம்பட்டி தொகுதியில் போட்டியிடும். சமூக வாக்குகளை எளிதாக அறுவடை செய்ய முடியும் என்பதால் இதனை வழக்கமாகவே வைத்திருக்கிறது. கடந்த முறை திமுக ஒத்துழைப்பு இல்லாததால் உசிலம்பட்டி தொகுதியில் தோல்வி அடைந்ததும் இதையடுத்து திமுக கூட்டணியில் இருந்து விலகிய ஃபார்வர்டு பிளாக் கட்சி அதிமுக கூட்டணியில் இணைந்திருக்கிறது. தற்போது உசிலம்பட்டி எம்எல்ஏவாக உள்ள ஐயப்பன் OPS ஆதரவாக இருந்து கொண்டிருக்கிறார். இதனால் முன்னதாக முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் கடந்த முறை உசிலம்பட்டி தொகுதியில் அமமுக சார்பில் போட்டியிட்ட மகேந்திரனை அதிமுகவில் இணைத்து தயார் செய்து வருகிறார் அப்படின்னு கூட சொல்ல. எப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமாக இருக்கும் RP உதயகுமார் நிச்சயம் உசிலம்பட்டி தொகுதியை பெற்றுக் கொடுப்பார் என்று மகேந்திரன் பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார். ஆனால் ஐயப்பனுக்கு பின் அடுத்த வரிசையில் இருந்த நிர்வாகிகள் பலரும் RP உதயகுமாருக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறார்களாம். இதனால் அதிமுகவிலே முணுமுணுப்பு என்பது எழுந்திருக்கிறது. இப்படியான சூழலில் டிடிவி தினகரனின் பார்வை உசிலம்பட்டி தொகுதியின் பக்கம் திரும்பி இருக்கிறது. இதனால் ஃபார்வர்டு பிளாக் கட்சிக்கு உசிலம்பட்டி தொகுதியை கொடுக்க அதிமுக முடிவு எடுக்கலாம் என கூறப்பட்டது. ஒருவேளை ஃபார்வர்டு பிளாக் கட்சி தயக்கம் காட்டினால் மகேந்திரனை மீண்டும் தேர்தல் களத்தில் இறக்க அதிமுக தலைமை தயாராகி வருகிறது. இதனால் டிடி தினகரன் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்பதே கேள்வியாக இருக்கிறது. NDA கூட்டணியில் டிடி தினகரன் இணைந்தால் கட்சி கடைசி நேரத்திலே அவரின் தொகுதி மாறக்கூடும் என சொல்றாங்க. ஆனால் இப்போதைக்கு உசிலம்பட்டி தொகுதியிலே போட்டியிடலாம் எனத்தான் டிடி தினகரன் முடிவுகளை செய்து வைத்திருக்கிறாராம். நமது டிடிவி தினகரன் அவர்களை பொறுத்த வரைக்குமே கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது கூட பாத்தீங்க அப்படின்னா, அதாவது தேனி தொகுதியிலே போட்டியிட்டு தோல்வியை தழுவினார். அந்த தோல்வி, அதே போல 2021 சட்டமன்ற தேர்தலிலும் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்திலே கோவில்பட்டி தொகுதியிலும் தோல்வி அடைந்திருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலிலே கண்டிப்பாக அவர் வெற்றி ஆக வேண்டும். இல்லை என்றால் அவர் கீழ் இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச ஆதரவுகளும் கூட கரைந்து போய்விடும் அப்படின்னே கூட சொல்லலாம். அதற்குத்தான் டிடி தினகரன் 2026 சட்டமன்ற தேர்தலிலே உசிலம்பட்டி தொகுதியை தேர்வு செய்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.